ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். மல்லினா மாசு, விஜய்னா கிளாஸ். என்னடா சொல்ற, புதுசாக ஒன்று சொல்லுவாருன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லி சீரியல் இப்போ என்ன நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க உள்ள போவோம். என்ன நடந்துருக்குன்னா, நம்ம மல்லி வந்து நைட்டு முழுக்க கொட்டுற பனியில் குளிரில் நடுங்கி கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா ஃப்ரீஸ் ஆகிற நிலைமை போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இத்து போன ரஞ்சிதாவும் வெக்கங்கட்ட ராஜேஸ்வரி தாங்க. அதை ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போதான் அவங்க வில்லி ஃபார்முக்குள்ள அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்க. என்னடா ஒரு பொட்டை புள்ள நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியே நிற்கிறாளே, கதவை போட்டுருமே ஒரு பிளாங்கெட்டை வெளியே போடலாம், இல்லை ஒரு தலகாணி பாயை வெளியே போடலான்ற அறிவு வேணா, எதுவுமே இல்லாமல் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. மல்லி நைட்டு முழுக்க கொட்டுற பணியில் நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? காலையில் விஜய் அவர் ஒர்க்கெல்லாம் வெளியில் போயிருந்தார் இல்லையா, முடிச்சுட்டு வர்றப்போ என்னாச்சு மல்லி ஏன் வெளியே நிற்கிறீன்னு கேட்டால், இப்படி தான் கதவு பூட்டிருக்கு அதனால நின்று இருக்குன்னு சொல்ல, நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்துட்டு சொல்றாங்க, இவ செஞ்ச காரியத்துக்கே வெளியில தலை காட்ட முடியல. காட்டாத தலையை ஏன் காட்டுற, தொப்பி போட்டுக்கோ, மூஞ்ச மட்டும் காட்டு. மூஞ்ச காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு, இருந்தா ஏன் காட்டுற, மூஞ்ச ஃபுல்லா முடிக்கோ அப்படின்லாம் எனக்கு சொல்லணும் ஆசையா தான் இருக்கு. இப்பெல்லாம் நம்மளோட ராஜேஸ்வரி டைலாக் கூட இதெல்லாம் கேட்ட விஜய், என்னக்கா ஆச்சு ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன கொஞ்சம் நஞ்ச வேலை செஞ்சிருக்கா, ரொம்ப கேவலமான வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு நம்மளோட ரஞ்சிதா சொல்றாங்க. இதை கேட்ட நம்மளோட மல்லிக்கு வந்துச்சுங்க, என்னங்க பண்ணிட்டேன், என்ன நினைச்சு உண்மையா சொல்லுங்க, எதுக்கு சும்மா தேவையில்லலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே நம்மளோட ராஜேஸ்வரி பேந்து முடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம வெளியே விட்டு கதவை போட்டுனதை போட்டு கொடுத்துருவாளோ, இவ ஸ்கோர் பண்ணிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏண்டி நைட்டெல்லாம் போய் நீ ஊரு மேய்ஞ்சிட்டு வந்தா கதவை திறந்தா வைப்பாங்க, யாருக்கு சொல்லிட்டு போனேன், யாரை கெட்டு போனேன், அப்படி இப்படி நீ பெரிய பெரிய பஞ்சாயத்து கிளப்புறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம உண்மையை சொல்ல போலான்னு நினைக்கிறப்போ நம்ம விஜய், மல்லி தேவையில்லாம பண்ற, நீ என் வாழ்க்கையில நீ தாண்டி எனக்கு வில்லின்ற மாதிரி ஏதாவது பேச விட்டாதானே எங்க மல்லியை பேசுறதுக்கு, மல்லின்ற அந்த வாயை திறக்கவே விடுறது இல்லைங்க, அப்படியே கம்ம போட்டு அடிக்கிறாங்க. என்ன பேசுவாங்க சொல்லுங்க? அந்த இடத்துல நான் மட்டும் மல்லி கேரக்டர்ல இருந்தா வைங்களா, செவிலில் விஜய் கொண்டு பலான்னு வச்சு மூட்டு கேள்றேன் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருப்பேன். பட் நம்ம டைரக்டர் அப்படி சொல்ல விட மாட்டாருங்க. நானா நினைச்சாலும் என் கையை டைரக்டர் கட்டி போட்டுருவார். ஸோ அதனால மல்லி கையை டைரக்டர் தான் கட்டி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பாக்குட்டி, நான் மல்லியம்மா கூட தான் வெளில போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பிரளயமே கிளம்புதுங்க. அது என்ன பிரளயம் என்ன நினைச்சிட்டத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போட்டால் கண்டென்ட் கட் ஆகிடும். கண்டென்ட் இல்லைனா வீடியோ போட முடியாதுங்க. வீடியோ போடலனா வியூஸ் வராது, வியூஸ் போடலாம் வழக்கமாக சொல்கிறது தான், டபுள் எதிரா பாபு அப்படின்ற மாதிரி தான் போயிடும் வாழ்க்கை. ஸோ நண்பர்களே, இப்போதைக்கு மல்லி நைட்டு முழுக்க வீட்டுக்குள்ளவே போல, வெளியே தான் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. சாரி, குளிர் காயிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் வருமா, ஜன்னி வருமா, காய்ச்சல் வருமா அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வரும். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். ஸோ இப்போதைக்கு பண்ணிருக்க ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, கேவலமா இருந்துச்சு, கேவலமா இல்ல, எதையா சொல்லிட்டு போங்க. நீங்க தானே சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். யாரும் எதுவும் சொல்றது இல்லை, அதனால நல்லா இருக்கு நானே எடுத்துக்கிறேன். நல்லா இல்லைன்னா தான் எல்லாம் கழுவி ஊத்திருப்பீங்களே. அவனுக்குள்ள நான் நல்லா தான் பேசுறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இருக்கிற நம்பிக்கை தப்பா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பார்த்திபன் ஒரு நண்பர் ஒரு காலத்துல நான் சேனல் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங் ரொம்பலாம் இப்போதான் ஓப்பன் பண்ணேன். அப்போ ஸ்டார்டிங்ல அவர் தான் சொன்னார், தப்பா பேசாதீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு. அவருக்காக தான் இன்னைக்கு வரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த நண்பருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.